அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான அற்புதமான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் சனி மகா பிரதோஷம், அதாவது இந்த வருடத்திற்கான கடைசி பிரதோஷம். இப்போ இத்தனை நாள் நாங்கள் பிரதோஷமே வழிபாடு செய்யலைங்க. இன்றைக்கி நாங்கள் செஞ்சால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வருட பிரதோஷத்தை நம்ம வழிபட்ட பலனை இந்த ஒரு நாள் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு கிடைக்குங்க. சரி, இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட இந்த ஒரு இலையில் நான் சொல்கிற இந்த ஒரு வார்த்தையை எழுதி உங்கள் பர்ஸில் நீங்கள் வைக்கும் பொழுது 2025ஆம் ஆண்டு துவங்கும் பொழுதே நம்ம கிட்ட பண வரவு தாராளமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பண கஷ்டம் வராது. நம்ம உழைப்புக்கேற்ற நமக்கு ஊதியமும் கிடைக்குங்க. கடன் பிரச்சனையே இருக்காது. அது என்ன இலை அப்படிங்கிறத பற்றி பதிவுகளை போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நேரமான 4:30லேருந்து 6 மணி, அதாவது சரியாக 6 மணிக்கு வீட்டில் இந்த ஒரே ஒரு இலை வைத்து தீபம் ஏற்றுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி 2 விஷயத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்குங்க. சரி, பதிவுக்குள்ளே போகலாங்க. சரி, சனி மகா பிரதோஷம் இன்றைக்கி இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலில் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே பிரதோஷ பூஜை, நந்தியம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடக்குங்க. சரி, அப்போ நம்ம என்ன இலைகள் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, நம்ம நந்தியம்பெருமானுக்கு வில்வ இலை, அருகம்புல் மாலை, செவ்வரளி மாலை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப 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 விசேஷம். இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுப காரிய தடைகள், அதாவது திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழிலில் முன்னேற்றம், இது போன்ற தடைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக இந்த இலைகளை எடுத்துகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது செடி கொடிகள், முட்புதர்கள் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தும்பை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தும்பை பூ அப்படிங்கிறது வெள்ளை கலரில் இருக்கும். அந்த தும்பை பூ எப்படி இருக்குன்றதை நான் படத்துலேயே காட்டுறேன். அந்த தும்பை பூ கிடைச்சதுன்னா நீங்கள் தான் ரொம்ப 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 அதிர்ஷ்டசாலி. அந்த தும்பை பூ கொஞ்சமாக பறிச்சுட்டு போய் நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நீங்கள் போய் கொடுக்கும் பொழுது அந்த சிவபெருமானுடைய மனம் குளிர்ந்து நம்மளுடைய பிரச்சனைகள் சீக்கிரம் தீர்வதற்கான ஒரு வழி பிறக்கும். சரி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு காய் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது என்ன காய் அப்படின்னா நார்த்தங்காய். அந்த நார்த்தங்காயை ஒரு காய் இல்லை 2 காயை வாங்கிட்டு போய் நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுக்கும் பொழுது அந்த நார்த்தங்காயில் இருக்கக்கூடிய அந்த சதைப்பற்றை எடுத்து அபிஷேகம் செய்வாங்க. அப்போ அது செய்யும் பொழுது, அது கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். அதாவது நந்தியம்பெருமானுக்கு பிடித்த அந்த காயை நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது அவருடைய மனம் குளிர்ந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குளிரும் அப்படிங்கிற ஒரு வழக்கமும் இருக்குங்க. சரிங்க, இப்போ அபிஷேக ஆராதனைகள்லாம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் படம் எடுத்துக்கோங்க. சிவபெருமான் படத்தை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு காமாட்சி அம்மன் விளக்கு, துணை அகல் விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சிட்றீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அந்த பித்தளை தட்டில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இலை போட்டு அதன் மேலே ஒரு தீபம் ஏற்றுங்க. என்ன இலை அப்படின்னா மருதாணி இலைங்க. மருதாணி இலையில் விதைப்பூக்கள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. விதைப்பூக்கள் எடுத்துட்டு அது கூட இலையும் சேர்த்து பரப்பி வச்சுட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு நெய் தீபம் அகல் விளக்கில் ஏற்றுங்க. இது ஏற்றுறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருடைய அம்சமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும்போது வீட்டில் பண பஞ்சமே இருக்காதுங்க. பணப்பஞ்சம், தானிய பஞ்சம், உணவுக்கு பஞ்சம் எதுவுமே இருக்காது. மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க. சரி, குறிப்பிட்ட ஒரு இலையை பர்ஸில் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது என்ன இலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்வ இலை தாங்க. நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோவிலில் அர்ச்சனை முடித்ததுக்கப்புறம் அங்கே வில்வ இலை கொடுப்பாங்க. வில்வ இலையை வாங்கிட்டு வாங்க. இல்லை கோவிலுக்கு போகல அப்படின்னு நினைக்கிறவங்க வில்வ இலையை உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க. வில்வ இலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க மருதாணி இலை எடுத்துக்கோங்க. ஆனால் வில்வ இலையில் செய்கிறது தான் ரொம்ப 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 சிறப்பு, விசேஷமானது.
இப்போ வில்வ இலையை எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. வீட்டு பூஜை அறையில் நான் சொன்ன விளக்கை ஏற்றினதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு அந்த இலையில் நீல கலர் பேனா எடுத்துக்கோங்க. நீல கலர் பேனாவில் ஓம் நமச்சிவாய அப்படின்னு எழுதி உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க. பர்ஸில் வச்சு அந்த இலை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அடுத்த பிரதோஷம் வரைக்கும் அப்படியே வைங்க. இதனால் நம்மக்கிட்ட பண வரவு தாராளமாக இருக்கும். பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. உழைப்புக்கேற்ற பணம் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அதே போல் மற்றவர்கிட்ட இருந்து கொடுத்த பணமும் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனை இருக்காது. மறக்காமல் செஞ்சு பாருங்கள், நிச்சய பலன் உண்டு. இன்றைக்கி இந்த பதிவில் என்ன தீபம் ஏற்றணும், அபிஷேகத்துக்கு என்ன இலை பொருள் வாங்கி கொடுக்கணும், என்ன காய் வாங்கி கொடுக்கணும், குறிப்பிட்ட இந்த இலையை பர்ஸில் வைக்கிறதுனால பண பற்றாக்குறை நீங்கும். இது போன்ற பல்வேறு விஷயங்களும் தகவல்களும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதற்கான பதிலை கொடுக்குறேன். பதிவை பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.